Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம புளியோதரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. அதே நேரத்துல ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ஸும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்கிரிடியன்ஸும் ரெடி ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து இதை நல்லா ஒரு பவுடராக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனை திரும்ப சூடு பண்ணுங்கள். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 2 மினிட்ஸில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு நம்ம வேர்க்கடலைலாம். ஸோ இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அகேன் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நல்லா திக்காக புளி தண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நல்லா திக்காக ரெடி ஆகிருக்கு. இது அகேன் ஒரு 2 more மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட டாமரிண்ட் பேஸ்ட் நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, கரெக்டாக வேக வச்ச சாதமாக இருக்கணும். அதுக்கேற்றப்பல தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட் சமமாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. நமக்கு சுவையான புளியோதரை ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த புளியோதரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.